வரப்பே தலையாணி ஓ வாய்க்காலே பஞ்சுமெத்தே இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணி. இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை. ஏ தம்பி தம்பி, வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்கப்பா. வந்திருக்கக்கூடிய விருந்தாளிகளுக்கு டீ போட்டு கொடுக்கணும்னு பக்கத்து கடையில போய் பால் இருக்கான்னு கேட்டேன். அவங்க இப்பதான் பால் தீந்து போச்சுன்னு சொன்னாங்க. அதான் தம்பி கிட்ட இருக்குமே, அவங்ககிட்ட தான் பசுமாடு இருக்கே அப்படின்னு சொல்லிதான் கேட்க வந்தேன். பால் ஏதாவது மிச்சம் இருக்காப்பா, வச்சிருக்கீங்களா? இப்படி எனக்கு ஒரு 3 லிட்டர் பால் வேணும்பா. பால் இப்பதான் வந்து நான் சொசைட்டில கொடுத்துட்டு இப்பதான் வந்து வீட்டுல வந்துருக்கேன்க்கா. ஓ, அப்ப தம்பிட்டையும் பால் இல்லையா? அப்ப என்னப்பா செய்ய? எனக்கு வந்திருக்கக்கூடிய விருந்தாளிகள் வந்து ரொம்ப வேண்டப்பட்டவங்க. ரொம்ப வருஷமாட்டு அவங்கள சந்திக்கல. இப்பதான் இந்த கோடை விடுமுறை விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சொந்தக்காரங்களையும் பாக்குறதுக்காக வேண்டி அவங்க ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. 10-15 பேர் இருக்காங்க. சரி, நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க. நம்ம ஊர் ஸ்பெஷல்ல எந்த கலப்படமும் இல்லாத ஒரு நல்ல பசும்பாலா குடுக்கலாம்னு நினைச்சுதான் தம்பியை தேடி வந்தேன். அக்கா, நீங்க வந்து விருந்துக்கு வந்திருக்கீங்கன்னு சொன்னீங்க. இது பார்க்கும்போது நீங்க அவங்களுக்கு வந்து ஒரு தரமான பால் வந்து நீங்க கொடுக்கணும் தானே ஆசைப்படுறீங்க. இப்போ உங்கள்கிட்ட கொஞ்சம் இடம் இருக்கு. அந்த இடத்துல ஒரு 2 பசுமாடு வாங்கி விட்டாலே வந்து உங்களுக்கு வந்து வீட்டுக்கு தேவையான பாலையும் எடுக்கலாம். இதே போல வந்து நீங்க வந்து இந்த சொசைட்டிக்கும் கொடுக்கலாம், உங்க ஊர் மக்களுக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்கு இல்லையாக்கா? தம்பி இருக்குதான். ஆனாலும் இந்த மாதிரி விஷயத்த நம்ம உடனே டக்குன்னு செயல்படுத்த முடியாதுல்லப்பா. அதுக்குன்னு சில விவசாயிகள்கிட்ட கேட்கணும், நிறைய ஆலோசனைகள் தெரியணும். அந்த பசுமாடு வளர்க்கறதும் நமக்கு ஒரு குழந்தை மாதிரி தான். அதையும் நல்ல முறையில பராமரிப்பு கொடுத்தாதானப்பா அதுவும் நமக்கு நல்ல முறையில பால் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் தரும். பசுமாடு வளர்க்கலாம் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியாது. உனக்கு தெரிஞ்ச யாராவது இருக்காங்கன்னா சொல்லுப்பா. நான் அவங்க கிட்ட கேட்டு இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து பசுமாடு வளர்க்க முயற்சி பண்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு இப்ப பால் ரொம்ப அர்ஜென்டா தேவைப்படுதுப்பா. அக்கா, உங்களுக்கு பால் வாங்கலாக்கா. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயி இருக்காங்க, சடையங்குழியை சார்ந்த சுலோஜனா. அவங்க வந்து கால்நடை வச்சிருக்காங்கக்கா. ஓ, அப்படியே தம்பி. அப்ப அவங்க கிட்ட போனா பால் வாங்கலாமா? கண்டிப்பா பால் வாங்கலாக்கா. அது மட்டும் இல்ல, இப்ப அவங்க வந்து பசுமாடு மட்டும் வளர்க்கலக்கா, அவங்க வந்து ஆடும் கோழியும் எல்லாம் வளர்க்குறாங்கக்கா. ஓ, அப்படியே தம்பி. அப்படின்னு அவங்க கிட்ட நேர்ல போய் அவங்க எப்படி வளர்க்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த நாம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு முன்னாடியக்கா, இன்னைக்கு இரவு நம்முடைய கிசான் வாணி நிகழ்ச்சியில வந்து பேசுறத கேளுங்கக்கா. கண்டிப்பா கேக்குறேன் தம்பி. அம்மா வணக்கம். வணக்கம். அம்மா, நீங்க விவசாய அனுபவத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது எந்த மாதிரி தொழில வந்து உங்களுக்கு அதிக அளவுல நீங்க ஆர்வம் காட்டுறீங்க? அதிக அளவுன்னா பசு, ஆடு, கோழி, பின்ன இதை தவிர டெய்லரிங் வேலை செய்வேன். என்ன சொல்றீங்கன்னு பார்க்கும்போது நீங்க வந்து கால்நடைகள் வச்சிருக்கீங்க, அதுலன்னு பார்க்கும்போது பசுமாடு வச்சிருக்கீங்க, ஆடு வச்சிருக்கீங்க, கோழி வச்சிருக்கீங்க. இது போக பார்க்கும்போது நீங்க டெய்லரிங் தொழிலும் கூட பாக்குறீங்க. சரி, இப்ப இந்த கால்நடையை பொறுத்தவரை பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனை வருடங்களாக உள்ள அனுபவங்கள் இருக்கு? கிட்டத்தட்ட 8 வருஷம் அனுபவம். 8 ஆண்டுகள் வந்து கால்நடை வளர்ப்புல வந்து அனுபவம் இருக்கு. இது இந்த டெய்லரிங் தொழிலை பொறுத்தவரை பார்க்கும்போது அது ஒரு 30 வருஷம். சின்ன வயசுல இருந்து என்ன பார்க்கும்போது உங்களுக்கு டைலரிங் தொழில வந்து அதிக அளவில் வந்து ஆர்வம் இருக்குது. சரி, இப்ப கால்நடை வளர்க்கணும்னு பார்க்கும்போது உங்களுக்கு யார் வந்து உங்களை ஊக்கப்படுத்தினது? ஊக்கப்படுத்தினது நானாவே தான் இந்த முயற்சி பண்ணேன்னா வீட்டில் இருக்க கஷ்டத்தை உணர்ந்து, சரி பிள்ளைங்களும் பொடியா இருக்கும்போது பால் வாங்கும்போது கஷ்டமாக தான் இருந்து, பால் வாங்கி குடிக்கிறதுக்கும் அவ்வளவு இது இல்லை, வசதி கிடையாது. சரி, ஒரு பசு வளர்த்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சைடு பிசினஸாக செய்வான் அப்படின்னு. டெய்லரிங் துணி தைச்சு கொடுத்தாலும் உடனே காசு தர மாட்டாங்க. இதுன்னா 10 நாளத்தை இருக்காது, டெய்லி பால் கொடுத்தாலும் அப்படி கிடைச்சுமே அப்படின்னு உள்ள ஒரு ஆலோசனையில தொடங்கினேன். ஒரு கண்ணுக்குட்டி வாங்கி அதை வளர்த்தேன். அது பருவம் தெரியாம, அதுக்கு சேக்கி இதுக்குள்ள பருவம் தெரியாது, அப்படி வித்துட்டேன். பிறகு சென மாடு வாங்கி அதுல இருந்து இப்ப கண்டினியூ பண்ணி வளர்த்துட்டு வரேன். இப்ப ஆரம்பத்துல பார்க்கும்போது நீங்க வந்து பசங்க கண்டாட்டும் வாங்கினீங்க. அதுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த அந்த வளர்ப்பு முறை தெரியாம வந்து நீங்க வந்து வித்துட்டீங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது நீங்க சென்னை பசுவாட்டு நீங்க வாங்கினீங்க. இப்ப சென்னை பசுவை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்க எத்தனை மாதத்துல நீங்க வாங்கினீங்க? 9வது மாசம். அது வந்து எவ்வளவு ரூபா கொடுத்து வாங்கினீங்க? 51,000 ரூபா கொடுத்தாங்க. அது வந்து நீங்க வந்து யார் மூலம் தெரிஞ்சவங்க மூலம் வாங்கினதா இல்ல வந்து
சந்தையில போய் நீங்க பார்த்து தேர்வு செய்ததான்? பக்கத்துல தெரிஞ்சவங்கள்ட்ட தான் பேசி இங்க ஒரு மாடு நிக்குது அப்படின்னு சொல்லி அப்படி போய் பார்த்து வாங்கினேன். இருந்தாலும் கூட வந்து உங்களுக்கு வந்து வளர்ப்புல வந்து உங்களுக்கு முன் அனுபவம் இல்ல, அப்படி இருக்கமும் கூட வந்து நீங்க அந்த பசுமாடை வந்து வளர்ப்பை பொறுத்தல் பார்க்கும்போது நீங்க யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சிட்டீங்க? கேட்ட அனுபவம் தான், ஒன்னு செய்யும் போது அனுபவம், பின்ன சந்தேகம் இருந்தா பக்கத்துல கேட்டு அப்படி செய்துட்டு இருந்தோம். அந்த டைம்ல பார்க்கும்போது அந்த தொழு பரப்பு அமைப்பு வந்து எப்படி அமைச்சு வச்சிருந்தீங்க? ஃபர்ஸ்ட் எல்லாம் அந்த தொழுது கட்டல, சும்மா சுவர் வாரத்துல அப்படி தான் கட்டிட்டு இருந்தேன். பிறகுதான் அது இந்த மழையில நனையும் போது கஷ்டமா இருக்கு. அடுத்த பின்ன காங்கிரீட் தர போட்டு அந்த 10க்கு 10 அப்படி செட்டு போட்டு கூரை சீட்டு போட்டு அப்படி தொழுவமா எடுத்தேன் வச்சிருக்கீங்க. இப்ப தற்போது பார்க்கும்போது எத்தனை பசுக்கள் வச்சிருக்கீங்க? 5 பசு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 பசுக்கள் வச்சிருக்கீங்க. அதுவும் பார்க்கும்போது நீங்க ஆரம்பத்துல இருந்து ஒரு சின்ன பசுவை வாங்கி அதுல இருந்து அந்த குட்டிகளை எடுத்து வந்து நீங்க வந்து பசுங்கன்றுகளை விட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 பசு வச்சிருக்கீங்க. எந்த மாதிரி பசுக்களை வந்து நீங்க வளர்க்குறீங்க? நாட்டு பசு தான். நாட்டின பசுக்கள். இந்த பசுவை பொறுத்தல பார்க்கும்போது இது வந்து நீங்க மேய்ச்சலுக்கு விட்டு வளர்க்குறதா இல்ல கெட்டு போட்டு வளர்க்குறதா? கெட்டி போட்டுதான். கெட்டி மேய்ச்சலுக்கு அங்க இடம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் விவசாய நிலம் இல்ல, எல்லாரும் வாழை கிருஷி எல்லாம் போட்டு அங்க ஒன்றும் கெட்ட முடியாது. அதனால துழுவத்திலேயே கெட்டி போட்டு அப்படி வளர்க்க, புல்லும் வைக்கோலையும் எடுத்து புல்லு பறிச்சு வைக்கோல் எடுத்துட்டு முடிக்கிறது. இப்போ ஏற்கனவே வந்து இப்போ நீங்க ஒரு சின்ன பசு வாங்கினீங்க, அடுத்து வந்து அது குட்டி போட்டாச்சு. இப்போ இந்த குட்டி போட்டுலேருந்து பார்க்கும்போது அடுத்து நம்ம அந்த சினை காலன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட எத்தனை வயதுக்கு ஆன பிறகு நம்ம அது சினை பிடிக்க வைக்க வேண்டியிருக்கும்? அது 1.5 வயசு ஆகணும். அப்படி இப்போ சென்னை ஊசி போட்டதுல இருந்து பார்க்கும்போது இப்போ அந்த சென்னை பிடிச்சிருக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி அறிகுறி தெரிய வாய்ப்பு இருக்கு? பால் கம்மியாகும், ஒரு 3 மாசத்துலயே பால் கம்மியாகும். அது வந்து தாய் பசு. இது வந்து பசுங்கன்று பொறுத்தல பார்க்கும்போது அது 4 மாசம் ஆனதும் அது சென்னை பிடிச்சிருக்குன்னா அந்த வாலு நம்ம பக்கத்துல போகும்போது வாலு தூர எடுக்காது, உள்ளாலே அமைக்கி வச்சிருக்கான். பின்ன மடி போடும், கொஞ்சமா மடி போடும். நமக்கு டவுட் இருந்துன்னா டாக்டரை கூப்பிட்டு கிளியர் பண்ணிடலாம். என்ன சொல்றீங்கன்னு உங்களுடைய அறிகுறிக்கு வந்து நீங்க அதை வந்து கண்டுபிடிக்கிறீங்க. இது போக பார்க்கும்போது ஏதாவது நமக்கு தகவல் தெரியும்னு பார்க்கும்போது நீங்க கால்நடை மருத்துவரை கூப்பிட்டு வந்து நீங்க பரிசோதனை அந்த மாதிரி பரிசோதனை பண்ணி இப்ப பார்க்கும்போது முதல்ல வந்து நீங்க சின்ன ஊசி போடுறீங்க, ஃபர்ஸ்ட் டைம்லயே அந்த சின்ன பிடிக்க வாய்ப்பு இருக்குமா இல்ல வந்து திரும்ப 2வது சின்ன ஊசிகள் போட்ட பிறகு தானே பிடிக்க வாய்ப்பு இருக்கும்? அது வந்து மாச்சடிச்சதும் முதல் நாள் குத்தி வைக்க கூடாது, 2வது நாள் 3வது நாள், அந்த மார்ச் 3 நாள் வரைக்கும் போகும்போ அந்த ஃபர்ஸ்ட் நாள் வச்சும்போ இந்த சென ஊசி போடும்போதும் இந்த மார்ச் பெறும்போ அது வெளியே போயிடும். அதனால முதல் நாளை குத்தி வச்சா நமக்கு வேஸ்ட், 2வது நாள் 3வது நாள் எல்லாம் நல்ல பருவமா இருக்கும், அப்ப குத்தி வச்சா எந்த மாடாம் சேர்ந்து கட்டிடும். அப்ப வந்து முதல்ல வந்து ஒரு சின்ன ஊசி போட்டதும் அந்த டைமே வந்து உங்களுக்கு சின்ன பிடிக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப அந்த சின்ன பிடிச்ச பிறகு உணவுகளை பொறுத்தல பார்க்கும்போது எந்த மாதிரி உணவுகள் வந்து கொடுக்குறீங்க? உணவு அதே உணவு தான், ஆனா கொஞ்சமா தான் குடிக்கும், இந்த விரும்பி குடிக்காது. 5-6 மாசத்துல எல்லாம் சாதா தண்ணி குடிக்கும். 7வது மாசம் 8வது மாசம் எல்லாம் தண்ணி கொஞ்சம் கம்மியா வைக்கணும். நம்ம அது குடிச்சாலும் படிக்கிறதுக்கு அப்படி ரொம்ப கஷ்டப்படும், அதனால அதுக்கு ஏற்றா போல நம்ம வைக்கணும். இப்ப அடர் தீவன பொறுத்தவரை பார்க்கும்போது எந்த மாதிரி அடர் தீவனம் வந்து கொடுக்குறீங்க? மிச்சரு, தவிடு, தேங்காய் புண்ணாக்கு, இன்னும் குட்டி போட்ட பிறகு எள்ளு புண்ணாக்கு. குட்டி போடி அன்னைக்கும் குட்டி போட்ட அந்த முதல்ல எல்லாம் எள்ளு புண்ணாக்கு தண்ணியில சூடாக்கி அதுதான் குடிக்கிறது. இப்ப வந்து பசு வந்து இன்னைக்கு குட்டி போடுறன்னு பார்க்கும்போது அதை நீங்க எப்படி கணிக்கிறீங்க? நம்ம சின்ன ஊசி போட்ட நாள்ல இருந்து கணக்கு பார்க்கும்போது 9 முடிஞ்சு ஒரு 10 நாளத்துக்குள்ள பொதுவா போடும். சில பசு 9 முடிய அன்னைக்கே போடும். அந்த 9 முடியதுல இருந்தே நம்ம கவனமா இருக்கணும். அப்போ குட்டி போடி அன்னைக்கு 4 காம்புலையும் ஒன்னா பால் இறங்கி நிற்கும். அப்போ ஒரு மணிக்கூர்ல எல்லாம் போட்டுறேன். சரி, அந்த மாதிரி குட்டி போடுன்னு பார்க்கும்போது எப்படி விழிப்போட அந்த குட்டிகளை வந்து நீங்க எடுக்கிறீங்க? நீங்களே எடுக்கதா இல்ல வந்து கால்நடை மருத்துவரை கூப்பிட்டு எடுக்கிறதா? இல்ல, நாங்களே எடுப்போம். அந்த குட்டி எடுத்த பிறகு நீங்க அந்த தாய் பசுக்கு முன்ன வந்து நீங்க அந்த பால் கொடுக்குறேன்னு பார்க்கும்போது நீங்களே பிடிச்சு கொடுக்கறதா இல்ல வந்து அந்த குட்டியை எழும்பி குடிச்சிட வாய்ப்பு இருக்குமா? அது குட்டி கொஞ்ச நேரம் அப்படியே எலும்பி இருக்கும். அது எலும்பு கால் ஊன தொடங்கிலிருந்து அது வாட்டே குடிக்கும். பெண் பசுன்னா கொஞ்சம் லேட் ஆகும், ஆண் பசுன்னா அது வாட்டே எலும்பி அப்படியே குடிச்சிடும். இன்னும் கொஞ்சம் நம்ம சப்போர்ட் பண்ணணும். என்னன்னா பசுங்கண்ட பொறுத்தவரை பார்க்கும்போது கொஞ்சம் லேட்டாக வாய்ப்பு இருக்கு. இது காளை கன்றுகளை பொறுத்தவரை பார்க்கும்போது உடனே எழுப்பி குடிக்க வாய்ப்பு இருக்கு. சரி, அதை வந்து நீங்க எப்படி குட்டி போட்டதும் அதை வந்து நீங்க எப்படி சுத்தப்படுத்துறீங்க? துணி வச்சு அந்த நூல் சாக்கு வச்சு மேல எல்லாம் அப்படி தொடச்சு ஃபர்ஸ்டே பசுக்கு முன்ன போடணும். குட்டி போட்டதான் அதை நக்கி தொடச்சு எடுக்க, மீதி நம்ம அந்த மூக்கில இருந்தெல்லாம் அந்த துணி வச்சு மூக்குல தண்ணி எல்லாம் இருக்கு அடைச்சிருக்கேன், அதை நம்ம தொடச்சிட்டு பசுக்கு முன்ன விடணும். ஆமா, அதுவே பசுவே சுத்தப்படுத்தும். நம்மளும் பக்கத்துல நிக்கணும் சப்போர்ட் பண்ண, கீழே விழுந்து எழும்போம். அப்போ
பிடிச்சு விடியது. இது அந்த தாய் பசுனுடைய அந்த நஞ்சு கூடிய பொறுத்தவரை பார்க்கும்போது எவ்வளவு மணிக்கூர் கழிஞ்சு அது இவ்வளவு வாய்ப்பு இருக்கும்? 8 மணிக்கூர் 10 மணிக்கூர் வரைக்கும் ஆகலாம். டைமுகள் கொடுத்திருக்காங்க கால்நடை மருத்துவமனையில இருந்து மருத்துவர்கள். நாங்க மிருங்க இலை இருக்குல்ல, அந்த மிருங்க இலை ஒடிச்சு போடுவோம். அதான் பெஸ்ட். குட்டி போட்டதும் அந்த மிருங்க இலை ஒடிச்சு நிறைய போடுவோம், தண்டும் எல்லாம் மாட்டு அதை கடிச்சு சாப்பிட்டதும் அது சீக்கிரமா குடி போடும். அந்த நஞ்சு குட்டி இவ்வளவு வாய்ப்பு இருக்கு. இது இப்ப ஒரு 4 காம்புல பால் இருக்குன்னு பார்க்கும்போது அந்த குட்டிக்கு தேவையான பால் தான் அந்த குட்டி குடிக்க வாய்ப்பு இருக்கும். மீதி உள்ள பாலை நீங்க என்ன பண்றீங்க? கறந்து எடுத்துடுவோம். கறந்து எடுத்து நாங்க கிண்டி ஏதாவது சக்கரை போட்டு கிண்டி எடுத்து நாங்களே சாப்பிடுவோம். ஆமா. இது நீங்க கூட சொன்னீங்க ஆடுகள் வச்சிருக்கீங்க. ஆடுகளை பொறுத்தவரை பார்க்கும்போது எத்தனை ஆடுகள் வச்சிருக்கீங்க? ஆடு 5 ஆடு வச்சிருக்கு. இப்ப அந்த ஆடு வளர்க்குறேன்னு பார்க்கும்போது எத்தனை ஆண்டுகள் ஆகும்? ஆடு ஃபர்ஸ்ட் ஆடு தான் வளர்த்தேன். முதல்ல ஆடு தான் வளர்த்தீங்க? ஆமா. அது எங்க மாமி கொடுத்த ஆடு தான். அப்படியே ஒரு 7-8 வருஷமா ஆடு வளர்த்தேன். அப்புறம் ஒண்ணுமே இல்லாத இருந்து அடுத்தது பசு தொடங்கினேன். அடுத்த இப்ப பின்ன ஆடு வச்சிருக்கீங்க. அதனுடைய கொட்டையின் அமைப்பெல்லாம் எப்படி வச்சிருக்கீங்க? ஆடு இந்த பசுக்கு தொழுவம் இருக்குல்ல, அதுக்கு சைட்ல சீட்டு அப்படி போட்டு அப்படி வெளியே சாச்சரைக்கு அப்படியே தரைத்தளத்தை பொறுத்தவரை தரை அந்த பலகை போட்டு தண்ணி யூரின் போற இடம், அது தண்ணி எல்லாம் கீழே போகும். அதுக்கு காலெல்லாம் சேரொன்னு ஆகாது. அந்த மாதிரி பலகை போல அடிச்சு அந்த ஆட்டினுடைய அந்த கழிவுகளை வெளியே போற அளவுக்கு நீங்க பண்ணி வச்சிருக்கீங்க. அப்படிதான் கீழே அழியா இருக்கும், அதுல விட்டு நிக்கிற மாதிரி அமைச்சு பண்ணி வச்சிருக்கீங்க. இப்ப ஆடுகளை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்க மேய்ச்சல் விட்டு வளர்க்கறதா இல்ல கெட்டு போட்டு? இல்ல, கெட்டுதான். பில்லு பறிச்ச போகும்போது கொண்டு பொடியதுதான். தேங்காய் புண்ணாக்கு வாங்கி போட்டு அப்படி குடிக்கிறது. இது போக பார்க்கும்போது நீங்க கோழிகள் கூட வளர்க்குறீங்கன்னு சொன்னீங்க. இப்ப கோழியை பொறுத்தவரை பார்க்கும்போது எத்தனை கோழிகள் வர வச்சிருக்கீங்க? அது ஒரு 25 கோழி இருக்கு. அது நாட்டின கோழிகள், நாடன் கோழி தான். இப்ப அதுன்னு பார்க்கும்போது அது கூடு என்ன அளவுல அமைச்சு வச்சிருக்கீங்க? கூடு சுவர் கட்டி சீட்டு போட்டு கொஞ்சம் பெருசா வச்சிருக்கு. ஒரு 3 அந்த கதவு போட்டு நல்ல ஓப்பனா தான் இருக்கு. இப்ப அந்த கோழிகளை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்க அந்த குஞ்சு கோழியா வாங்குனீங்களா இல்ல பெரிய தாய் கோழியாட்டு வாங்கி விட்ட அனுபவம்? இல்ல குஞ்சு பொரிச்ச வச்சு அப்படியே பெருசா. நான் வெளியில இருந்து கோழி வாங்கினது இல்ல, நான் தான் பொரிய வச்சு அப்படியே எடுத்து ஏன்னா எடுத்து அப்படியே நீங்களே முட்டையை தேர்வு செய்து அது குஞ்சு பொரிக்க வச்சு அப்படி எடுத்துறீங்க. அந்த முட்டையை தேர்வு செய்யன்னு பார்க்கும்போது நீங்க எப்படி தரமான முட்டைகளை நீங்க தேர்வு செய்து எடுக்கிறீங்க? தரமான முட்டை அப்படின்னா ஃபர்ஸ்ட் போடிய முட்டை ஒண்ணு எடுக்க மாட்டேன். அப்ப கொஞ்சம் ரீசெண்டா போடிய முட்டை எடுத்து அப்போ ஒரு நிறைய கோழி முட்டை போட இல்லை, அதுல இருந்து ஒரு 2 நாளத்தை 3 நாளத்தை முன்னால பொடிய முட்டை எடுத்து கோழி அடை கிடக்குதோ அதை பிடிச்சு அங்க வச்சு எடுத்தா. அடை வைக்கிறேன்னு பார்க்கும்போது அதுக்குன்னு சொல்லிட்டு தனி இடங்கள் அந்த மாதிரி வச்சிருக்கீங்களா? இல்ல தனி இடம் இல்ல, கூட்டிலே தான் அந்த வாயோட வச்சு அதுல மண்ணை நிரப்பி. இருந்தாலும் மற்ற கோழிகள் அந்த தாய் கோழியை கொத்துறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குமா? வாய்ப்புகள் இருக்கு. நம்ம ஒரு டோரா பூட்டி போட்டா போதும், அது தனியா அங்க இருக்கு. நீங்க உள்ள பிரிச்சு வச்சிருக்கு. ஆமா, பிரிச்சு வச்சிருக்கு. வேற கோழி கொத்திய அளவுக்கு இல்ல. அடை வைக்கிறேன்னு பார்க்கும்போது எத்தனை முட்டைகள் வர வைக்கிறீங்க? 13 வைப்போம். பெரிய கோழின்னா 15 வரைக்கும். பெரிய கோழின்னா 15 முட்டைகள் வர வைக்கிறீங்க. சரி, அப்படி பார்க்கும்போது அந்த பொரிப்பு திறனை பொறுத்தவரை பார்க்கும்போது எத்தனை நாட்கள் வர ஆகுது? நாட்கள்னா வச்ச 20ஆம் நாள்ல இருந்தே இப்ப பொரிக்கும். முன்னாலே எல்லாம் 22 நாள் கழிஞ்ச பிறகுதாங்க பொரிக்கும். இப்ப 20ஆவது நாள்ல 1, 2 அப்படி பொரிக்கும். அடுத்த 21, 22ஆவது நாள் எல்லா முட்டையும் பொரிக்கும். அடுத்த எடுத்து மாத்தும்போ சில முட்டை நாசாவி இருக்கா. இப்ப இருந்தாலும் கூட நீங்க கூட சொன்னீங்க 13 முட்டை வச்சிருக்கீங்க, அதே போல 15 முட்டை வச்சிருக்கீங்க. இப்ப அந்த பொரிப்பு திறனை பொறுத்தவரை பார்க்கும்போது 15 முட்டையும் பொரிக்க வாய்ப்பு இருக்குமா இல்ல சில முட்டைகள் தானே பொரிக்க வாய்ப்பு இருக்கும்? 15 முட்டையும் பொரிக்கும். உங்களுடைய அனுபவத்துல? என்ன அனுபவத்துல அந்த 15 முட்டையும் நம்ம கைப்படக்கூடாது, அதுவாட்டே பொரிச்சு வந்துடும். நம்ம போய் பார்க்கும்போது எழும்பி அந்த முட்டைக்கு கொஞ்சம் பிளட் வெளியில வந்தாலே அது பொரிக்க வாய்ப்பு இல்லை. நம்ம தொடாம இருந்தா அது 15 முட்டையும் பொரிச்சு வந்துடுறேன். அது கிட்டத்தட்ட ஒரு 21 நாள்ல பொரிக்க வாய்ப்பு இருக்கு. கோழி குஞ்சுகளுக்குன்னு பார்க்கும்போது இந்த உணவுகள் கொடுக்குறீங்க ஆரம்ப ஸ்டேஜ்ல? ஆரம்பத்துல அந்த பச்சை அரிசி பொடிச்சு உணவா குடிக்கிறது. பச்சை அரிசின்னா சீக்கிரம் ஜீரணம் ஆகும். புழுங்கல் அரிசி அப்படி கிடையாது, அரிசி தான் பொடியது. கொஞ்சம் வளர்ந்த பிறகு தவிடு அப்படி. இந்த மாதிரி கோழிகளை நீங்க மேய்ச்சல் விட்டு வளர்க்குறீங்களா இல்ல கூட்டுக்குள்ளே போட்டு வளர்க்குறதா? மேய்ச்சல், அது திறந்து ஓப்பன் அப்படியே தான். அதுக்குள்ள போதிய இடங்கள் இருக்கு. ரப்பர் தோட்டம் தான், அங்க மேய்ஞ்சிட்டு வர. இப்போ ஒரு கோழி குஞ்சை பொறுத்தவரை பார்க்கும்போது சராசரி முட்டை போட்டு பொட்டை கோழியை பொறுத்தவரை பார்க்கும்போது எத்தனை மாதங்கள் வரை ஆகும்? 6 மாசம் முடிஞ்ச பிறகுதான் முட்டை போட பிறகு ஆகும். இருந்தாலும் கூட இப்போ கால்நடையை பொறுத்தவரை பார்க்கும்போது நிறைய நோய்கள் தாக்குதலுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்க்கும்போது கால்நடை பொறுத்த பார்க்கும்போது எந்த மாதிரி நோய்கள் தாக்குதலை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு?
பசுவுக்கு இப்போ பொக்கன் வந்து அது ரொம்ப இதாயிருச்சு ஒரு பசுவுக்கு. அப்புறம் அதை வித்துட்டான். இப்ப எந்த அளவு பாதிப்பும் இல்லை. அப்படி ஏதாவது நோய் வந்தா டாக்டரை கூப்பிட்டு அவருக்கு ஆலோசனைப்படி மருந்து செய்வது. இது ஆடுகளை பொறுத்தல பாக்குமா? ஆடுக்கும் அப்படித்தான் டாக்டரை போய் மருந்து வாங்கலாம். எங்க ஊர்ல பக்கத்துல தான் மிருக ஆஸ்பத்திரி இருக்கு. அங்க கால்நடை மருத்துவமனை. ஆமா, கால்நடை மருத்துவமனை போய் டாக்டரை கூப்பிட்டு பேசி இப்படி இருக்கு அப்படின்னு அப்ப அவரு மருந்து தருவாரு. இல்லைன்னா ஊசி போடணும்னா வீட்டுல வருவாரு. இருந்தாலும் கூட வந்து தடுப்பூசியை பொறுத்தல பார்க்கும்போது ஒவ்வொரு கால்நடைக்கு வந்து நம்ம முறையாட்டு போட வேண்டியிருக்கும். அப்படி பார்க்கும்போது பசுக்கு எந்த மாதிரி தடுப்பூசிகள் நீங்க போடுறீங்க, ஆடுகளுக்குன்னு பார்க்கும்போது எந்த மாதிரி தடுப்பூசிகள் போடுறீங்க, கோழிகளுக்குன்னு பார்க்கும்போது எந்த மாதிரி தடுப்பூசிகள் வந்து போடுறீங்க? தடுப்பூசியை பொறுத்த அளவுக்கு இப்போ முன்னாலே எல்லாம் டாக்டர்மார் வீட்டுக்கு வர மாட்டாங்க. இப்போ அவங்களாவே வீடுகள்ல தேடி வந்து ஊசி போட்டுட்டு போவாங்க. அது வந்து இந்த கால் நோய் வாய் நோய்க்குன்னு பார்க்கும்போது இந்த தடுப்பூசிகள் போடுறாங்க. ஆமா, கால் நோய் வாய் நோய்க்கு தடுப்பூசி போடணும். ஆடுக்கும் அது மாதிரி தான். கோழிக்கு நம்ம விருப்பப்பட்டா டாக்டரை விழிச்சு போடலாம். இல்லைன்னா அங்க ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் ஊசி போடலாம். இப்போ இந்த கால்நடை மருத்துவமனையில நீங்க இந்த கோழிகளை கொண்டு போய் தடுப்பூசி போடுறோம் கூட பார்க்கும்போது அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாட்கள் வச்சிருப்பாங்க. எந்த நாள்ல நீங்க அந்த தடுப்பூசிகளை போடுறீங்க? இல்ல உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கும் எந்த நாள்ல வந்து தடுப்பூசி போடுறாங்கன்னு உள்ள விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குமா? இல்ல அவங்க சொல்லுவாங்க. நம்ம டாக்டர்கிட்ட கான்டாக்ட்ல தானே இருக்கான். அப்போ நம்ம நம்பர் எல்லாம் அவங்கள்ட்ட இருக்கு. ஏதாவது இது இருந்தா அவங்க கூப்பிட்டு சொல்லுவாங்க, இப்படி இருக்கு, நாங்க வாரோம் தடுப்பூசி போட இதுக்கு வாரோம் அப்படின்னு. ஆனா கோழிக்கு வந்து சனிக்கிழமை தான் ஆஸ்பத்திரியில கொண்டு போகணும். இல்லைன்னா டாக்டரை கூப்பிட்டு வீட்டுல விழிச்சு ஊசி போடணும், ரூபா கொடுக்கணும். ஆஸ்பத்திரி போனா ரூபா கொடுக்க வேண்டாம். இப்ப கால்நடை மருத்துவமனையிலிருந்து நீங்க போய் ஊசிகள் போட்டேன்னு பார்க்கும்போது அது வந்து இலவசமா போடலாம். வீட்டுக்கு வந்தாதான் ரூபா கொடுக்கணும் அவங்களுக்கு. கோழிகளுக்கு இந்த தடுப்பூசியை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்க வந்து ஏதாவது நோய்கள் வந்த பிறகு கொடுக்குறீங்களா, இல்ல ஆரம்பத்துல நீங்க அந்த சரியான முறைப்படி நீங்க அந்த தடுப்பூசிகள் போட்ட அனுபவங்கள் தானா? நோய் வந்த பிறகு ஊசி போட்டா அது தேராது, அது போயிடும். அது ஒரு 6 மாசத்தை ஒரு டைம் முட்டை போட்டதுக்கு அப்புறம் அதுக்கு ஊசி போட்டுற வேண்டியதான். போட்டு அதுக்கு பிறகு கூடுதல் நோய் தாக்காது ஊசி போட்டா. நான் ஊசி போட்டு தான் விட்டுருக்கேன். இது கால்நடைகளுக்கு நீங்க அந்த குடற்புழு நீக்கத்துக்கு வந்து இந்த மாதிரி மாத்திரைகள் அந்த மாதிரி கொடுக்குற அனுபவங்கள் இருக்கா? ஆமா, அது கன்று போட்டா 15 நாளையிலேயே கன்றுக்கு அந்த மருந்து கொடுக்க வேண்டியது. இந்த குடற்புழு நீக்கத்துக்கு மருந்துகள் கொடுக்குறீங்க? ஆமா, இந்த மருந்து 15 நாளையிலேயே கொடுத்துறேன்னா வாங்கி கொடுத்துருவோம். இன்னும் 2 வாரம் 1 மாசம் கழிச்சு திரும்ப வாங்கி கொடுக்கணும். இப்ப நீங்க பசுமாடு வச்சிருக்கீங்க, ஆடு வச்சிருக்கீங்க, கோழிகள் வச்சிருக்கீங்க. பராமரிப்பு பொறுத்தவரை பார்க்கும்போது எப்படி பராமரிக்கிறீங்க? பராமரிக்கிறது இப்ப காலையில எத்தனை மணிக்கு நீங்க எழும்புறீங்க? காலையில 4 மணிக்கு எல்லாம் எழும்போம். நான் சீக்கிரமா எழும்பி போய் அப்படின்னா பகல்ல துணி தைக்க யாருக்காவது கொடுக்கணும்னா சீக்கிரமா நைட் எழும்பி தைக்கிது கூட. பின்ன நானும் வீட்டுக்காரரும் எழும்பி பால் கறக்க போவோம். கறந்துட்டு காலையில உள்ள வேலையெல்லாம் முடிச்சு அடுத்த மத்தியானம் பால் கறக்கிறதுக்குள்ள தண்ணி கொடுக்கணும். அதெல்லாம் நான் தான் செய்வேன். அவங்க வேலைக்கு போவாங்க. குளிப்பாட்டுறதெல்லாம் காலையிலே நான் தான். அது வந்து நீங்க அந்த குளிப்பாட்டுறன்னு பார்க்கும்போது வீட்டுல விட்டு குளிப்பாட்டுறீங்க, குளங்கள்ல கொண்டு குளிப்பாட்டுறதுனா? குளத்துக்கு கொண்டு போனா ரொம்ப கஷ்டம். எல்லாம் ஒன்னொன்னா கொண்டு போனோம். அதனால வீட்டுல விட்டேன். தண்ணி எல்லாம் உண்டு வீட்டுல. ஓசில அடிச்சு அப்படி தொழுவேன் எல்லாம் கழுவி. இப்ப பாலை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்க எங்க கொடுக்குறீங்க? சொசைட்டி கொடுக்குறீங்களா இல்ல உங்க பகுதியில் உள்ள வீடுகளுக்கு கொடுக்கறது தானா? சொசைட்டில குடிக்கிறதா. இப்ப சொசைட்டில கொடுக்கணும் பார்க்கும்போது எவ்வளவு ரூபாய் வச்சு கொடுக்குறீங்க? 37 வச்சு குடிக்கும். வீடுகள்ல கொடுத்தா 60 ரூபாய்க்கு தருவேன். 60 ரூபாய்க்கு கிடைச்சோம். சொசைட்டிலன்னா நம்ம 10 நாளத்துக்கு இருக்க நமக்கு அப்படியே அக்கௌண்ட்லயே பைசா வந்துடும். பிச்சு போவாது. இங்க 5 ரூபா கம்மியான கூட்டினாலும் இந்த 5 ரூபா கம்மியானா அங்க மொத்தமா வரும். ஆனா இதுக்கு அந்த சொசைட்டிக்கு குடிக்கிறதுதான் நல்லது. அப்படி சொசைட்டிக்கு தான் கொடுத்து. இப்போ சொசைட்டி கொடுக்கணும்னு பார்க்கும்போது 10 நாளைக்கு வரைக்கும் வந்து உங்க அக்கௌண்ட்ல வந்து பணத்தை வந்து வர வைப்பாங்க. நம்ம அப்படி எடுத்து புண்ணாக்கு வாங்கலாம், அதுகளுக்கு தீனி போடலாம். வீடுல கொடுக்கணும்னு பார்க்கும்போது அது வந்து எப்படி வாங்குறீங்க? அது வந்து 10 நாள்னா 1ஆம் தேதியில இருந்து 10 வரைக்கும் கணக்கு. 11ஆம் தேதி வரும், 15ஆம் தேதி வரும், அடுத்த 22ஆம் தேதி வரும். அது சொல்ல முடியாது, அப்படின்னு கேட்கவும் முடியாது. இதுன்னா அப்படி பிரச்சனை இல்லை. சொசைட்டி கொடுத்தா மொத்தமா வந்துடும். சரி, இந்த மாதிரி நீங்க கால்நடை வளர்ப்பு கூட பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபாய்கள் அத்தியாவசிய தேவைன்னு பார்க்கும்போது ஒரு கால்நடையோ இல்ல கோழிகளை வித்து வந்து நமக்கு வந்து ஒரு வருமானத்தை கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாமா? வாய்ப்பு இருக்கு. நமக்கு ஒரு தேவைக்கு ஏதாவது வாங்கணும்னாலோ ஏதாவது பிள்ளைங்களுக்கோ செலவு வந்துடுனா ஒரு ஆடையோ ஒரு பசுவையோ கொண்டு விற்கலாம். கோழினாலும் அப்படிதான் வித்து காசு எடுக்கலாம். சரி, இப்ப இந்த மாதிரி நீங்க கால்நடை கூட வழக்கமா வந்து உங்க பிள்ளைங்களுக்கு கூட வந்து நீங்க ஈடுபட ஆர்வம் காட்ட வைக்கிறீங்களா? அவங்க சின்னதுல இருந்தே எனக்கு சப்போர்ட்டா தான் இருப்பாங்க.
பசு கழுவாங்க. மகளும் அப்படிதான், அவ எம்எஸ்சி முடிச்சிருக்கா, அவளும் பசு கழுவா, தொழுதெல்லாம் கழுவா, எல்லாருமா இந்த வேலையை செய்யும். ஒரு குடும்பமாட்டு நீங்க கால்நடை வளர்க்க செய்துட்டு இருக்கேன். ஆமா, அப்பதான் வந்து நம்ம ஒரு வருமானத்தை பெருக்க வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு நேரம் பார்க்கும்போது கால்நடை வளர்ப்பும் பராமரிப்பும் பத்தி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்கம்மா. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இதுவரை கால்நடை வளர்ப்பும் பராமரிப்பும் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கு பெற்றவர் சடையன்குடி சி. சுலோச்சனா அவர்கள். உடன் உரையாடியவர் டி. எட்வின் ஜெயராஜ். இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கிய கிசான் பாணி. இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.